ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனி மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலான்னு சொல்லிவிட்டு நைட்டில் ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து முருகன் ஃபோட்டோ எல்லாம் ரொம்ப பழசாகிருச்சு. அதை எடுத்துகிட்டு புதுசு வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை பழைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு புது ஃபோட்டோ வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன். பழைய ஃபோட்டோ வந்து ஒன்று கிணத்துல கொண்டு போய் போடணும், அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியில் ஆற்றுல அதில் போடலாம். கீழேயோ குப்பை கூடையிலையோ எதுலேயும் போடாதீங்க, அது போடவும் கூடாது. இந்த மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்க, அப்படியே கழிச்சாச்சுன்னா உடனே கீழே போட்டுடுறாங்க. என்ன செஞ்சு அந்த மாதிரி போடக்கூடாது. இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சு. 5:30க்கெல்லாம் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. எப்போயுமே கதவை திறக்கிறப்போ காலையில் எந்திரிச்சு வந்ததும் கதவை திறக்கிறப்போ நம்ம சில பேர் தண்ணி கொண்டுட்டு போய் தான் கதவை திறக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, விளக்கு மரம் தான் கொண்டுட்டு முதல்ல கதவை திறக்கிறாங்க. அந்த மாதிரி திறக்கக்கூடாது. நம்ம வாசலில் வந்து அம்மன் சாமி எல்லாம் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தண்ணி நிறக்குடத்தோடு கதவை திறந்தோம்னா நல்லது. திறந்த உடனே அம்மா மகாலட்சுமியம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாங்கம்மான்னு கூப்பிடலாம். கூப்பிட்டுட்டு கதவை திறந்து விடலாம். இப்படி செஞ்சுட்டு இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ஏற்கனவே ஒரு ட்ரிப் நான் செஞ்சுருக்கிறேன். ஒரு 15 நாள் என்னமோ செஞ்சிட்ருக்கப்போ முடியலை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி இருந்து செய்யலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பூரி போட்டாச்சு. காலை டிஃபனுக்கு அதையும் மசாலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. என்னால் தெரிஞ்ச அளவு தான் வீடியோ எடுத்திருக்கேன். எனக்கு வீடியோ அவ்வளோவா செல்லில் எதுவும் நோண்ட தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.